ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருத்தரோட தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மனநிலையே மனித வாழ்க்கையின் மேடையை நிர்ணயிக்கிறது. சூரியன் உதிக்காத நாளில்லை. அதுபோல் நம்மில் ஒளியையும் ஆற்றலையும் வீசி எழுப்பும் மனநிலைதான் நம்மை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். சிக்கல்கள் வரலாம், ஆனால் மன உறுதி இருந்தால் அதற்கான வழிகளும் உருவாகும். எப்போது வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது என்று தோன்றுகிறதோ அப்போதே மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்முடைய செயல் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தே உருவாகிறது. நேர்மறை எண்ணங்கள் கொண்ட மனநிலை என்றும் நம்மை உயரத்திற்கு கூட்டிச் செல்லும். மனதில் நம்பிக்கை இருந்தால் எட்ட முடியாதது எதுவும் இல்லை. வெற்றி முன் தோல்வி வரலாம், ஆனால் மனநிலை உறுதியுடன் இருந்தால் தோல்வியே வெற்றியின் முதற்படியாகும். நிலையான மனநிலை என்பது கடலுக்குள் அசையாத அடித்தட்டு பாறை போல். அது சூழ்நிலைகளை வெல்லும். நமது மனதை மாற்றினால்தான் நமது வாழ்க்கை மாறும். நம்மை தடுக்கும் வெளியுலகத்தை தவிர நம்முள்ளே இருக்கும் மனநிலையே நம்மை தொடர்ந்து கட்டுப்படுத்துகிறது. தோல்வி மனதில் தோன்றும் போதுதான் மனிதன் தோல்வியடைகிறான். நமது உடலில் தோல்வி வந்தாலும் மன உறுதியுடன் இருந்தால் இன்னும் நிறைய வெற்றிகள் பெறலாம். நேர்மறை மனநிலைகள் கொண்ட ஒரு மனிதனை தடுக்க இந்த உலகில் யாராலும் முடியாது. முழு உலகமும் உனக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. உன் மனம் மட்டும் உனக்காக இருந்தால் நீ எதையும் சாதிக்க முடியும். மனநிலை என்பது காற்று போல, அதை மாற்ற முடியாது என நினைக்காதே. காற்றை திசை மாற்றுவது போலவே மனதையும் வழிநடத்தலாம். வாழ்க்கையில் அழுத்தம் தரும் போது துவண்டு போவதை விட மனதை வலுவாக்கும் சக்தியை உருவாக்கு. உன்னுடைய மனநிலை ஒளியாக இருக்கட்டும். அது இருட்டில் கூட உன்னை வழிநடத்தும். தோல்வி மனநிலையை மாற்றி அமைக்கும் ஒருவனால் மட்டுமே வெற்றியாளனாக மாற முடியும். மனதை மட்டும் நீ கட்டுப்படுத்தினால் உலகம் உனது கட்டுப்பாட்டில் இருப்பது போலவே தோன்றும். நம்பிக்கையற்ற மனம் ஒரு பூட்டிய கதவாகும். நம்பிக்கை இருக்கும்போது மட்டுமே உனது வெற்றியின் வாசல் திறக்கப்படும். உனது மனநிலை உயர்ந்தால் மட்டுமே பிறர் உன்னை கீழே தள்ள முடியாது. சூழ்நிலை உனக்கு சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியமில்லை, ஆனால் உனது மனநிலை சிறப்பாக இருந்தால் அதுவே போதும். பொதுவாக நாம் சந்திக்கும் பிரச்சனைக்கு விடை வெளியவே இல்லை. அதை சந்திக்கும் உனது மனநிலையே அதற்கான தீர்வு. மனநிலை ஒரு மாய கண்ணாடி போல். அது நேர்மறையாக இருந்தால் உலகமே அழகாக தெரியும். மனநிலையை உயர்த்துவது என்பது பிறர் செய்வது அல்ல, அது உன் உள்ளத்தின் கட்டுப்பாடுதான் அதை உருவாக்கும். நம்முடைய மனம்தான் நாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் இடம். அங்கே மாற்றம் வந்தால் வாழ்க்கையே மாற்றமடையும். முடியாது என்ற எண்ணம் மனதில் தோன்றும் போது அதை நீ முதலாவது தோல்வியாக ஏற்றுக்கொள். வெற்றி என்பது முதலில் நாம் மனதில் உண்டாகும், பிறகுதான் அது செயலாக வெளிப்படும். சிறந்த வாழ்க்கை வாழ நமக்கு ஆசை இருந்தால் மட்டுமே போதாது. அந்த வாழ்க்கைக்கேற்ப நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும். நீ எதனை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுவாய். அந்த மனநிலைதான் உன் எதிர்காலம். நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அது உன் மனநிலையை பிரதிபலிக்கிறது. ஒரு கண்ணாடி போன்று. மழை வரும் என்று பயந்து ஒளிந்து கொள்வதை விட மனதுடன் மழையில் நனைந்து அனுபவிப்பது வாழ்க்கை. மனநிலை சரியாக இருந்தால் மழையில் கூட சூரியனை காணலாம். உன் மனதில் உருவாகும் ஒவ்வொரு எண்ணமும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு கருவி. வெற்றி என்பது இலக்கு அல்ல, அது ஒரு மனநிலை. ஒருவருக்கு ஏற்படும் சிக்கல்கள் கடுமையானவை அல்ல, அதை நாம் எப்படி நினைக்கிறோமோ அதுதான் கடுமையானது. மனதை கட்டுப்படுத்தும் ஒருவன் இவ்வுலகை வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனது மனநிலையே உன் வாழ்க்கையின் கப்பலுக்கு திசை காட்டும் கருவி. அதை நேராக வைத்தால் திசையானது ஒருபோதும் தவறாது. பிறர் உன்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உன் மனதை நம்பு. உறுதியான மனநிலை என்பது காற்றால் அசைக்க முடியாத ஒற்றை விளக்கு. அது எவ்வளவு இருள் வந்தாலும் பிரகாசமாக எரியும். ஒரு சிறிய எண்ணம் தான் உனக்கு ஒரு வலிமையான மனநிலையை கொடுக்கும். அந்த மனநிலை ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். நீ எதிர்கொள்ளும் உலகம் உண்மையில் உன் மனதில் பிரதிபலிப்புதான். வாழ்க்கையை மாற்ற நினைக்காதே, உனது மனநிலையை மாற்ற நினை. உன்னுடைய வாழ்க்கை தானாகவே மாறும்.
நீயே உன்னுடைய மனதை வளர்க்கிற தோட்டக்காரன். நீ என்ன விதைக்கிறாயோ அதுவே நாளை உன் வாழ்க்கையாக மாறும். மனதை மாற்ற முடியாதவர்கள் உலகத்தை மாற்ற முடியாது. அழுத்தம் அதிகமாக இருந்தால் கூட மனநிலை உறுதியாக இருந்தால் போதும், நீ உடையாமல் இருக்க முடியும். சுற்றுச்சூழல் இருளாக உள்ளது என்று குறை கூறாதே. நீ உன் மனநிலையை பிரகாசமான ஒளியாக மாற்று. மனநிலை என்பது உன் உள்ளத்தில் உருவான காவல் கவசம். அதை உறுதியாக வைத்தால் எந்த தாக்கமும் உன்னை நசுக்க முடியாது. தலைமை, திறமை, சாதனை இவை அனைத்திற்கும் அடிப்படை மனநிலைதான். மனநிலை உயர்வாக உள்ளவனை இந்த உலகம் கீழே தள்ள முடியாது. அவர் எப்போதுமே தனது உயரத்தில்தான் இருப்பார். ஒரு நல்ல மனநிலை ஒரு மோசமான நாளையும் ஒரு அருமையான நினைவாக மாற்றிவிடும். மனநிலையே உன் வாழ்க்கையின் நோக்கத்தை வடிவமைக்கும் கம்பியாகும். அதை எப்போதும் நேராக வைத்திரு. மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு விதையாக்கு. அதை தேர்ந்தெடுத்து விதைத்தால் மட்டுமே வாழ்க்கை ஒரு தோட்டமாகும். தவறான எண்ணங்கள் விதைத்தால் அது காடாகிவிடும். வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் தடைகள் நிறைந்த மழைக்கால பாதையில் நடக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. வெளியே நீ யாராக இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை. உன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். மனதை அடக்க கற்றுக்கொள். காற்று எந்த திசையில் வேண்டுமானாலும் வீசட்டும். அதில் பறக்கும் புத்திசாலி காகிதமாக நீ இருப்பதை விட வேரூன்றிய மரமாகவே இரு. வாழ்க்கை ஒரு புதிர் அல்ல. மனநிலை சரியாக இருந்தால் ஒவ்வொரு துண்டும் தானாகவே அதன் இடத்தில் பொருந்தும். உன் மனநிலை ஓர் அலை போன்றது. அதை நீ அடக்கவில்லை என்றால் அது உன்னை அடித்துச் செல்லும். கதவுகள் அடைக்கப்படுவதில்லை, உன் மனம்தான் ஏனோ அதனை திறக்க மறுக்கிறது. உன் மனநிலை ஒரு அலைவரிசை போல. அங்கு நீ என்ன ஒளிபரப்புகிறாயோ அதே அதிர்வுதான் உனக்கு திரும்ப வரும். மனம் ஒரு தூங்கிக் கொண்டிருக்கும் எரிமலை போல. அதை உறுதியுடன் கையாண்டால் அது வெற்றியாக மாறும். அதை தவறாக எடுத்துச் சென்றால் தோல்வியில்தான் முடியும். உன் மனதை காப்பாற்று. ஏனெனில் அது மட்டுமே உனக்குள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் ஒரே சக்தி. நம்மளோட சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.